வாசிங்களே நீங்க ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவர் முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா. மோகல்ல வடிகிற கண்ணீரை தேவன் துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இதை கர்த்தரே சொன்னார். நமக்கு ஏதோ ஒரு நிந்தையை உண்டாக்கி, ஏதோ ஒரு போராட்டத்தை உண்டாக்கி, மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை உண்டாக்கி, எப்படியாவது அவங்கள ஆண்டை விட்டு பிரிக்கணும், அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று பிசாசானவர் எப்படியாவது பல சூழ்ச்சிகளை குடும்பங்கள்ல செய்து கொண்டே இருப்போம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம எல்லாம் செபிக்கிறோம், எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு துளி கொஞ்சம் கேப் பிசாசு கிடைச்சா போதும், அவன் முழுவதுமா அவன் அழிச்சிருவான், நம்மளுடைய அழைச்சிருவான். கவனிய அப்ப ஆண்டவர் நீ செய்தி ஒரு தலைப்பு என்னன்னா, மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். அல்லேலூயா. செய்தி ஒரு தலைப்பு என்ன, மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். அடுத்து வாசிங்க யோபு 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். யோபு 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். படிங்களே. அதனால் என் ஆத்துமா என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம் மரணத்தையே விரும்புகிறது. சிலருடைய ஆத்துமா கவனிங்க மரணத்தையே விரும்புகிறது. அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாரம். ஆண்டவரே என்னோட ஆத்மா மரணத்தையே விரும்புகிறது. எல்லாமே இருக்கும், சதிகள் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டுல சமாதானம் இருக்காது, வீடுகள்ல சமாதானம் இருக்காது. எந்த சூழ்நிலைகளும் அவங்களுக்கு சாதகமா இருக்காது, சிலருக்கு ஒன்றுமே இருக்காது. அவங்க ஆத்மா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மறுச்சலாங்கிற எண்ணம். அவங்க எத்தனை பேர் அப்படி சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே இந்த பலவீனத்துல, இந்த வியாதியில, இப்படிப்பட்ட சூழல்ல நான் இருக்கிறதுக்கு ஒருவேளை ஆண்டவரை மறுச்சா என் ஆத்மா மரணத்தையே விரும்புகிறது. அவ்வளவு வேதனையா இருக்கு ஆண்டவரே, அவ்வளவு பாரமா இருக்குது ஆண்டவரே, அவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. அப்படி நம்முடைய ஆத்மா, நிறைய பேர் ஆத்மா வாழணும் விரும்பாம மரணத்தையே விரும்புது. இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது அப்படிதான் ஆண்டு சொன்னார். நாளைக்கு தினத்துல வரக்கூடிய சில ஆத்மாக்கள் மரணத்தையே விரும்புறாங்கப்பா, அவங்க நான் வாழணும்னு சொல்லி நான் விரும்புறேன், அவங்களுடைய விருப்பம் மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு பிசாசு கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவங்களும் வழிகளை அதை திறந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சமீப நாட்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்ல ஒருத்தருக்காக எல்லாம் சகத்திருந்தேன். ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லை அப்படின்னா என்றும் அடைஞ்சிருக்கிற மாதிரி இந்த பாடல் வரிகள் வரும். இப்ப ஆண்டவர் மாத்திரம் இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த நேரத்துல அழிஞ்சு போயிருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ சூழல், ஒவ்வொரு நிமிடத்துல சூழல் மாறி இருக்கேன் வாழ்க்கையில். இதே மாதிரி அப்படி சூழலை கடந்து வந்திருக்கிறீங்க. ஒரு நிமிடத்துல ஆண்டவர் மாத்திரம் கூட இல்லை அப்படின்னா என்னைக்கோ மறைச்சிருக்கேன், சூழலே மாறி போயிருக்கு. அப்ப ஆண்டவர் அப்படியா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அன்னைக்கு மரணத்தையே விரும்புறீங்க. யார் அப்படி விரும்புறீங்கன்னு தெரியல. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு மறுச்சு போயிடலாம் ஆண்டவரே, அப்படி விரும்புறீங்க. ஆண்டவர் சொல்றாரு மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க யோபு 16:16. அதே அதிகாரத்துல யோபு 16:16. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. கவனிக்க, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. என் கைகளினாலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படியாயிற்று. கவனிய, அழுகிறதினால் மீண்டும் படிக்கிற சந்த அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. கவனிங்க, நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து காய்ச்சி பூச்சி நீங்க அழுதுட்டு இருங்களே, பாத்தீங்கன்னா முகமே வாடி, அப்படியே முகமே வாடி. நம்ம கண்ணீர்லயும் கூட சில உப்புகள் இருக்கு, அப்படியே முகமெல்லாம் மாறி ஆயிடும். அவங்க சிவப்பா இருந்தாலும் சரி, இல்ல கருப்பா இருந்தாலும் சரி, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு காய் பூச்சி மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அவங்க பார்ப்பதற்கு அழகா இருக்கும். ஒரு பூ பார்த்தோ அது மொட்டில இருந்து வளர்ந்து இந்த மாதிரி வெறிஞ்சு இருந்துச்சுன்னா அது பார்க்க அழகா இருக்கும்.
சாயங்காலத்தில் வாடி போச்சுன்னா பூ பார்ப்பதற்கே அழகா இருக்காது. ஒரு சில முகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்ம மரணத்தையே விரும்புது. இந்த ஆத்மா எப்போதும் அழுதுகிட்டே இருக்குது. அழுதுகிட்டே அப்படியே முகம் அழுக்கடைஞ்சு போய் வெளியில ஒரு மாதிரியான ஒரு பேச்சும் அவங்களோட செயல்பாடுகள் இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை முழுவதும் அழுகையும் அழுகையும் புலம்பலுமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில உங்களை கர்த்தர் வாழ வைத்து உங்க அநேகருக்கு முன்பாக உங்களுக்கு கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நினைக்கிறீங்க, இந்த காரியம் இப்படி முடிஞ்சிருமோ ஆண்டவரே, இந்த காரியம் இந்த மாதிரி நடந்துருமோ ஆண்டவரே, இப்படி ஒரு மரணம் வந்துருமோ, இப்படி சூழ்ந்து நின்றுமோ, நான் தனிச்சு நிற்பனோ ஆண்டவரே, ஆகாரம் போல வனாந்திரத்துல தனிச்சு நின்றோனோ பிள்ளைகளை வைத்துக்கிட்டு அப்படின்னு கூட சில ஆத்மா அப்படியே விரும்ப அப்படி ஆண்டவர் நோக்கி கேட்கறதை நான் யாவும் உணர முடியும். ஆண்டு சொல்றாரு, ஆகாரை வனாந்திரத்துல தேவன் பேசி ஆகாருக்கு வழியை உண்டாக்கின கர்த்தர் உங்க வாழ்க்கையிலேயும் ஒரு வழியை உண்டாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கருத்து படிங்க, அதே யோபு 24:17 24:17 படிங்களே. விடியும் காலம் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். கவனிங்க, விடிய காலம் அப்படின்னா விடிய காலம் கூட ஒரு இருளை போல தோணுது. சில பாத்துருக்கீங்களா, ராத்திரியில இருட்டா இருக்கும், பகல் அந்த வெளிச்சம் வர 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை எப்போதுமே விடியல் வந்தா ஒரு சின்ன மகிழ்ச்சி நடந்தாலும் கூட அவங்க மைண்ட்ல வருது அந்த காரியம் வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த இருள் வந்துட்டே இருக்குப்பா, அது அப்படியே அவனுக்கு சூழ்ந்துட்டே இருக்குது. ஆண்டு சொல்றாரு, அவர் விசாரிக்கிறபடினா கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது, ஆண்டவரே கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது, என்னமா முடியுமோ பயமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விடிய காலம் கூட அவங்களுக்கு ஒரு இருள் சூழ்ந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க ஒரு வேலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க கவலைகளை அவர் மேல வச்சுட்டு அமைதியா இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே சங்கீதம் 13 சங்கீதம் 3 சங்கீதம் 13:3. தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். தாவீது சொன்ன பிரகாரம் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைங்க நம்முடைய கண்கள் பத்தினா சோதனை ஆட சொல்றாரு, நம்ம கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். ஆண்டவரே, அப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் எதையோ நோக்கி இருக்குது. அப்ப ஆட சொல்றாரு, நீங்க மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, கண்களால பார்க்கக்கூடிய காரியத்தை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு பேப்பர் எடுத்தா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் கிடையாது. செய்தியை பார்த்தா இங்க பார்த்தாலும் கொலை, இங்க பார்த்தாலும் திருட்டு, இங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியம். நம்ம கண்களை பார்க்கக்கூடிய காரியத்தை பார்த்தா நமக்கு பயமும் கலக்கமும் ஏற்படும். இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குது, இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கூட வாழ்க்கையில எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த மரணத்தை கொண்டு போய் வச்சிருமோ, எனக்கு முன்னாடி வியாதி என்னை கொண்டு போய் நான் அழிச்சிருமோ, என் பையனை குறிச்சே நினைச்சு சில பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்களை குறிச்சு நினைச்சு ஏங்கியே அவங்க நோய் வந்து இறந்து போயிடுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சில காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய சில காரியங்களை வச்சு நம்ம பயம் வந்து நமக்கு மரணத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் வந்துடும். நம்ம ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிற என்ன நமக்கு பைபிள்ல இருந்து நம்ம எத்தனை செய்தியில கேட்டிருந்தாலும் கூட நம்ம கண்கள்ல பாக்குற காரியம் நமக்குள்ள பயமும் கலக்கமும் நடுக்கமும் திகிலும் உண்டாகும். அதே சங்கீதம் 23:4 படிங்களே. அதே சங்கீதக்கார தாவீது சொல்றான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடவே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றி. திடீர்னு முதுகு பகுதியில ஒரு வலி வந்துருச்சு, எப்படியாவது ஆலயத்துக்கு போகணும். ஒரு வேளைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கலாம், இன்னும் முதுகு வலிக்குது, இஞ்சி பக்கம் குத்துது, இது ஹார்ட் பிரச்சனையா இருக்குமோ, இனியால ஆலயத்துக்கு போக முடியாதோ, ஏதாவது ஆயிருமோ. ஒரு வேளைக்கு நம்மளும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து வந்தாலும் கூட நமக்குள்ள பயம் வந்து பார்த்திருக்கீங்களா? அப்ப நான் ஆண்டவரே, நான் அப்பா சோதரன், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர்
என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நம்ம சில மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, இன்னைக்கு ஒன்று சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் ஆண்டவர். நீங்க மெய்ப்பனா இருக்கீங்கப்பா, என்னை தாழ்ச்சியடை விடவே மாட்டீங்க, என்னை தள்ளாட விடவே மாட்டீங்கப்பா. எனக்கு எத்தனையோ சூழ்நிலை அப்படி எல்லாம் வந்துச்சு, மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகளை வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவரை தடுத்து நிறுத்தி பாதுகாத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே அப்படி எத்தனையோ மரணத்துக்கு எதுவோ சூழ்நிலைகளை வாழ்க்கை வந்த போது என்ன தடுத்து நிறுத்தி எதிர்பார்த்து உயிரோடு வச்சிருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். உங்க மத்தியில நிறுத்துவதற்காக உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க மத்தியில் நிறுத்தி என்னையா உங்க கர்த்தருடைய வார்த்தை என்னிலிருந்து வெளிப்பட கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழலோடு நீங்க வந்திருக்கலாம். மரணத்துக்கு எதுவான சூழல் வந்துருமோ, எனக்கு பயமா இருக்குது, ஆக்குவல் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, இந்த மாதிரி நடந்துருமோ, அந்த மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி ஆண்டவர் தூதனை அனுப்பி உங்களை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அதை நீங்க எடுத்து படிங்க. 1 யோவான் 4:5-4. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், புதிய ஏற்பாடு. நீங்க ஒன்னே ஒன்று மாத்திரம் செய்யணும், ஒன்னே ஒன்று மாத்திரம் செய்யணும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அப்ப தேவன் மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். அப்ப கவனிங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனையோ சூழலான நெருக்கடிகள் வரும் பொழுது விசுவாசமா இருந்தா எவ்வளவு பெரிய மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் உங்க விசுவாசம் ஒரு நாள் தள்ளக்கூடாது. அதுல நீங்க துவண்டு போகவே கூடாது. நீங்க அப்படியே நீங்க ஸ்டேபிளா ஒரே பாத்தீங்களா, அப்படியே ஸ்டேபிளா நிற்பாங்க. சில பார்த்துருக்கேன், என்ன வந்தாலும் 10 கிலோ வைராக்கியமா இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தைகள் மாறாது, அவங்களுடைய வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள் வராது. அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. 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 நீங்க பிறக்கிறத முடிவு பண்றது யாரு? கர்த்தர். நீங்க எப்ப மறிக்கணும் முடிவு பண்றது யாரு? கர்த்தர் தான் முடிவு பண்ணணும். அவர் கரங்கள் இருக்குது. ஏன்னா உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவரை முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம ஒரு முடிக்கோள் தலையில விடாதுன்னு வசனம் சொல்லுது. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். விசுவாசம் நம்ம மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை உண்டாக்கி நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மையான எண்ணங்களை உண்டாக்கலாம். இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, டிவியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா இந்த மாதிரி வீடு இப்படி இருந்துருமோ, இந்த மாதிரி கணவர் வந்துருவாரோ, இந்த மாதிரி பிள்ளைங்க இருந்துருமோ, பயமா இருக்காண்டவரே, இப்படி சில சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏற்பட்டகளே, அப்படிப்பட்ட சூழல்ல யாருடைய கோலும் தடி என்னை தேற்றும். ஆண்டவரே, நான் உண்மையில விசுவாசமா இருக்கிற ஆண்டவரே. வேதத்துல அப்படி அநேகர் இருந்தாங்க. நம்ம ஒரே ஒருத்தர் மாதிரி பார்த்துட்டு தெரிந்த ஒரு வேத பகுதி பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சு முடிச்சிடுவோம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 25 34 முடிய வசனங்கள். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 25 to 34 முடிய வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, கவனிங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ரத்த போக்கு பெண்களுக்கு நன்றாய் தெரியும். 12 வருஷம். அதை நான் அப்படி யோசிச்சு பார்ப்பேன். சில நேரங்களில் அதை கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய மனவேதனைக்குண்டான ஒரு விஷயம் ஆண்டவரே. 12 வருடம் அப்படி இருந்தா, ஒரு வேலைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு 10 நாள் இருந்தாலே அவங்க படைப்பாங்கன்னு தெரியாது. ஆனா 12 வருஷம் ஸ்திரீக்கு 12 வருஷம். அப்ப எத்தனை வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 12 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கிடுங்க. அவ்வளோ 12 வருஷமாய் பெரும்பாடு. நீங்களும் கூட அநேக வருஷங்களா அந்த சூழல்ல மரணத்துல போய் விடிஞ்சிருமோ, மறிச்சிடலாமோ அப்படின்னு பெரும் பாடோடு கூட, பெரும் பாடுகள் மத்தியில கூட வார்த்தையை கேட்கலாம். படிங்களே. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அவங்க அந்த ஸ்திரீயும் இந்த பெரும்பாடு வரும் பொழுது அநேக வைத்தியத்தை போயிருக்கிறாங்க. அநேக வைத்தியர் செஞ்சிருக்காங்க. அவங்க வருத்தப்பட்டு அநேக மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேனும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை. நீங்களும் கூட சில வியாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
நாட்டு வைத்தியத்தை பார்ப்பீங்க, சித்த வைத்தியத்தை பார்ப்பீங்க, ஹோமியோபதியை பார்ப்பீங்க, அந்த டாக்டர் பார்ப்பீங்க, இந்த டாக்டர் பார்ப்பீங்க. ஆனா பார்க்க வேண்டிய டாக்டர் பார்க்கவும் மாட்டீங்க. கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க. ஆண்டவரே அங்க போயிடலாம், இங்க போயிடலாம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஒரு சிலர் அப்படி போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. எங்க போனாலும் உங்களுக்கு என்ன வரும்? செலவு வரும், வீணான அலைச்சல் வரும், வீணான உடம்பு பலவீனமாகும். இதே போலதான் அந்த 12 வருஷம் ஸ்திரீ அநேக வைத்திய வருத்தப்படுத்தப்பட்டு சற்றும் கூட ஒரு மாற்றம் இல்லாமல் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் கௌரி தனக்கு இருந்து எல்லாம் வித்தாச்சு. 12 வருஷம் பாடுகளில் பிரச்சனை வந்து வியாதிக்கு தனக்கு இருந்து எல்லாம் வித்தாச்சு. சற்று கூட மாற்ற வரல. இன்னைக்கும் கூட நீங்க அநேக நினைக்கலாம், என் பிரச்சனையில ஒரு இமியளவு மாற்ற வரல பாஸ்டர். நானும் ஆண்டவர் தேடுறேன், ஆலயத்துக்கு வாரேன், நான் முடிஞ்சதை ரத்தத்துக்காய் கொடுக்குறேன், ஒரு இமியளவு மாற்ற வரல. இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமோ, இப்படியே வாழ்க்கை இருந்துருமோ, இப்படி ஏதாவது வாழ்க்கை வாழ்ந்தோம்பா, ஒரு செழிப்பா வாழ்ந்தோம், இன்னைக்கு வாழ்க்கை முழுது வறட்சியாவே இருக்குது, வறண்டு போய் காணப்படுது. அப்படி ஓட நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம். ஆண்டு சொல்றாரு, சில பிள்ளைகளே ஆண்டவர் சற்றும் கூட என் வாழ்க்கையில மாற்றம் வரல, ஒரு இமையிலும் மாற்றம் வரல அப்படின்னா உங்களை என்ன வரும்? மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை பிசாசு விரட்டிட்டே இருப்பான். நீங்க அப்ப விசுவாசிக்கணும், ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:31 சொல்றது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில ஜெயம் என் இயேசுவா மட்டும்தான் வரும். மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் வந்தாலும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை ஆராதிக்கிறேன், எதுவும் அணுகாது, எதுவும் என்ன அணுகாது. அப்ப கௌரிக்கு இயேசுவை பத்தி தெரியாத இந்த 12 வருஷம் இந்த ஸ்திரீ இயேசுவை பத்தி தெரியாது. அப்ப அந்த வியாதியில எல்லாத்தையும் விட்டு அழைச்சி அந்த இந்த வியாதியில ஒன்றுமே மாற்றம் வரல. அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கவனிங்க, கவனி, இயேசுவை குறிச்சு அந்த சகோதரி அப்பதான் கேள்விப்படுறாங்க. நீங்கள் நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம், அத்திகப்பட்டிருக்கிறோம், நாசனம் எடுத்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், நீங்க செய்தி முடிஞ்ச பிறகு திருவிந்து நமக்கு ஆயத்தமா இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனா நமக்கு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படிப்பட்ட நமக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிருது. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த காரியம் பயமா இருக்குப்பா அப்படின்னு கையில சம்பாதிக்கிறதெல்லாம் வர மாதிரி இருக்கு, போயிருது. அப்ப ஆண்டவர் சம்பாதிக்க தந்தவர் இப்படி போகுதுன்னா அதை நிறுத்துவதற்கு அவரு வல்லவரா இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவரே இப்ப நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது நேரத்துல பயங்கரமான பலவீனம், அப்படியே செய்தி எடுக்க முடியல, உடம்பு வலி, கால் வலி, கண்கள் எரியுது, ஒண்ணுமே முடியல. 2 மணி நேரம் போராடுறேன் அந்த இடத்துல. கடைசியில இந்த வார்த்தையை கொடுத்து அப்படியே தூங்கிட்டேன். கடைசியில எந்திரிச்சு திருப்பி போய் பட தூங்கினேன். அப்படியே தேவைப்பட்டுகளே, நம்ம வாழ்க்கையில சற்றும் மாற்றம் இல்லாத நிலைமையில் நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது எங்கெங்கயோ போய் கடைசியில மரணத்துல முடிஞ்சிடுமோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படித்தான் இயேசுவை குறித்து அப்பதான் சகோதரி கேள்விப்படுறாங்க. அப்ப நீங்களாம் அறிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை? எத்தனை பேர் இந்த செய்தி எனக்குன்னு சொல்றீங்க, என் வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்கு பாஸ்டர் அப்படிங்கிறவங்க உண்மையை கைப்புங்க பார்ப்போம். என் வாழ்க்கை என் ஆத்மா மரணத்தை தான் விரும்புது, போது எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே, நீங்க செத்து போயிட்டு நல்லா இருக்கும் ஆண்டவரே, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனிமேல் நல்லா பத்தி சமாளிக்க முடியல, நான் செத்துட்டேன் நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சில ஆத்மா விரும்புது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாகணும்னு ஆண்டவர் அவரு விரும்பல, நீங்க வாழணும்னு அவர் விரும்புறாரு. அல்லேலூயா. நான் எத்தனையோ முறை சாகணும்னு நான் விரும்பினேன், ஆனா ஆண்டவரை வாழணும்னு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இரவெல்லாம் ஜெபிச்சுட்டு எங்க அம்மா அப்பா எல்லாமே பார்த்துட்டு, ஆண்டவர் நாளைக்கு காலையிலே கண்கள் மூடிடணும்பா, காலையில திறக்கும் போது பரலோகத்துல கண்களை வந்து திறக்கணும், ஒரு ராஜ்யத்துல வந்து காணப்படணும்பா சொல்லி எல்லா கண்ணை மூடி எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு யாராவது கோவப்பட்டிருந்தா பேசியிருந்தா எல்லாம் நம்ம அப்படி மணிக்கு கேட்டு பார்த்து தூங்கிட்டேன். அன்னைக்கு பார்த்து எப்போ சீக்கிரமா முழிக்கிறவோ அன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன். கடைசியில முழிக்கும் போது மணி 9 மணி. என்னை யாருமே எழுப்பல. என்னை எழுப்பின ஒரே ஒரு யாருன்னா சூரியன். அல்லேலூயா. சூரியன் தான் ஜன்னல் வழியான எழுப்புது, எழுதிப்பா அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா கூட எழுப்பல, அசதியே தூங்கிட்டு இருக்கா, தூங்கிட்டு இன்னைக்கு வேலைக்கு போனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் எழுந்து பாக்குறேன், கண்ணை திறந்து பாக்குறேன், எங்கேயோ ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா அதே இடத்துல அங்கேயே பட்டுதான் படுத்திருக்கிறேன், நான் மறிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு அனைவரோட சிந்தனையில இந்த வியாதி, இந்த கடன் பிரச்சனை, இந்த நெருக்கடியில நான் மறிச்சிருவேன், சூழ்நிலை மரணத்துக்கு எதுவா போயிட்டே இருக்குது, என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க.
ஆண்டவர் சொல்றாரு, வரக்கூடிய நாட்கள்ல மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர் உங்க வாழ்க்கையில என்ன சூழல் அப்படி இருக்குதோ அது எல்லாம் பிரட்டி போட்டுருவாரு. அல்லேலூயா. சும்மா ஏதோ உங்களுக்கு வார்த்தை சொல்லுமே சொல்லு, ஆண்டு சொல்ல பிரட்டிப்படக்கூடிய காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. பிரட்டிப்படக்கூடிய காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே பிரட்டி போட்டுருவார். இப்படி நடக்குன்னு நினைச்சு பாஸ், ஆனா இப்படி மாறலாம் முடியும் நினைச்சு கூட பார்க்கல. அல்லேலூயா. அதே நீங்க அப்ப படிங்க, தொடர்ந்து படிங்கம்மா. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, அவனுக்குள்ள என்ன அப்படின்னா, வைத்தியரை பார்த்து மருந்து மாத்திரை தின்னு சுகம் குணமாகல, இயேசுவோடைய ஆலயமான தொற்றணும். அவருக்கு பின்னாடி போய் அவருடைய ஆடையோட ஓர தொற்றணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அது எப்படியாவது சுகமாக்கணும். பாருங்க அவரோட விசுவாசம், பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசம். அதுதான் விசுவாசம். நம்ம பாத்தீங்கன்னா விசுவாசங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்தா மட்டும்தான் விசுவாசம் வரும். அது நடக்கல அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் வராது, ஒண்ணும் வராது. அது நடக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப இயேசுவே இயேசுவே இயேசுவோம். அது நடக்கல அப்படின்னா எங்கேயா நடக்குது, ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னாரு செய்ய மாட்டாரு, எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற என்ன நமக்குள்ள வந்துருது. அப்ப அந்த சகோதரிக்குள்ள இயேசு பக்தி அப்படிதான் கேள்விப்படுறாங்க. இயேசுவோடைய ஆடையை போய் தொட்டணும் அப்படிங்கிற அவங்க என்ன வந்துருச்சு. அவன் அந்த ஆடை தொடுவதற்கு போறாங்க. அவ ஆடை தொட்ட மாத்திரத்துல படிகளே அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 12 வருஷமா பாடுகளில் வாழ்ந்த சகோதரியோட வாழ்க்கையில இயேசுப்பாவுடைய அந்த உடைய ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல 12 வருஷமா இருந்த ஊர் நின்று போயிருச்சு. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? வீடு எப்படி பாஸ்து கட்ட, நான் ஒருத்தர் சம்பாதிக்கிறேன், ஒரு வருமானமும் இல்ல, சாப்பிடுவதற்கு வாய்க்கும் வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது, நாங்க போய் வீடு கட்ட, நாங்க இந்த கடனை கட்ட, எங்க சூழல் எப்படி மாற, நாங்க இப்படியே செத்து போயிடும் நினைக்கிறேன். வாழ்க்கை இப்படி வயசு ஆயிடுச்சு, குறைக்காலத்துக்கு வாழ்ந்தாச்சு, சிலரோட வாழ்க்கை அப்படித்தான், இந்த பிரச்சனையே வாழ்ந்துட்டேன், இப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு இல்ல, சகோதரி இயேசு பத்தி கேள்விப்பட்டு ஆடை தொட்டு 12 வருஷமா இருந்த ஊரல் அந்த நிமிடமே நின்று போயிருச்சு. படிக்கல, அடுத்து படிக்கல. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சேவை பார்த்து சொல்றாரு, உங்க வேதனை நீங்கி நீங்க ஆரோக்கியம் அடைய போறீங்க. அல்லேலூயா. எந்த வேதனையின் மத்தியில உங்களுக்கு மரணத்துக்கு எதுவான பயம் வருதோ அது நீங்கி நீங்க ஆரோக்கியம் அடைய போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேலை நீங்க போகுது பாஸ்டர், மரணத்துக்கு எதுவான வேலை நீங்க போகுது, நான் ஆரோக்கியம் அடைய போறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆரோக்கியம் அடைஞ்சு நான் சுகமா இருக்க போறேன். அல்லேலூயா. நான் வேணா இருக்க போறேன். அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். அல்லேலூயா. நான் ஆரோக்கியமா இருக்க போறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம் தேவன் மரணத்தை செய்யமாய் விளங்கினார். அல்லேலூயா. அப்ப எனக்கு கடந்த நாட்கள்ல எனக்கு அப்படி ஆண்டு சூழலை உண்டாக்கி கொடுத்தார். அப்படி நெருக்கடி வந்துச்சு, ஆண்டு அழகா என்னை பாதுகாத்தார். என்ன பாதுகாத்த தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஏன் அந்த விசுவாசம் இல்ல? 12 வருஷமா இந்த ஸ்திரீ இயேசு பத்தி கேள்விதான் பட்டான். இந்த ஆடை தொட்டு எப்படி ஒரு ஆரோக்கியம் நடந்துச்சு. அப்புறம் இத்தனை வசனங்களை கேட்கிறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா தியானிக்கிறீங்க, வசனங்கள் உங்களுக்கு தெரியுது. அப்ப நமக்குள்ள ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? அப்ப நீங்க கண்களை பார்க்கக்கூடிய காரியம் உங்களுக்கு மரண நித்திரை உண்டாக்குது, ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்குது. என்ன வியாதி வந்தா என்ன, என்ன பிரச்சனை வந்தா என்ன, மரணத்துக்கு சூழ்நிலை வந்தா என்ன, அவருடைய கோலம் தடி என்ன தேற்றும், அவர் ஏன் கூட இருக்கிறாரு, நான் ஏன் அழுதுட்டு இருக்கணும், நான் அழுது கண்ணீர் விட்டு மரணத்துக்கு ஏதாவது சூழ்நிலை நான் ஏன் போகணும், அவருடைய பிள்ளை நானு, இந்த சூழலை மாற்றி போட்டு நீங்க ஆரோக்கியம் அடைய செய்து என் வேதனையை மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாதமாவது நடக்குமா, இந்த வருஷமாவது நடந்துருமா, இந்த வருஷமாவது வீடு கட்டிடும்னா, இந்த வருஷமாவது பிரச்சனை தீர்ந்து வந்து சொல்ல தெரியுமா? அதுவே அவிசுவாசம். அல்லேலூயா. அதுதான் அவிசுவாசம். ஆண்டவர் சித்தர்னு செய்வாரு, நடத்தி கொடுப்பாரு. அந்த சகோதரியுடைய விசுவாசம் தான் அவருக்கு அப்படிப்பட்ட சோத்தை ஆண்டவர் கொடுத்தார். உடனே ஆண்டவர் அறிஞ்சு யார் ஆடையை தொட்டா பாருங்க, ஒரு துணியை தொட்டா எப்படி நமக்கு தெரியும்? அதான் நம்மளுடைய தேவனுடைய அன்பு. அல்லேலூயா.
அந்த அன்பை உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்ன தேடி வரணும், என் சமூகத்தை காத்திருக்கணும், என்ன விசுவாசிக்கணும், நான் மரணத்தையே தேவா விளங்கிட்டேன், இந்த காரியம் எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த நிலைமையை மாத்தி போறது எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். இப்ப நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு. நம்ம ஏன் நமக்கு முன்னாடி இப்படி பிரச்சனையை பார்க்கணும்? எனக்கு முன்னாடி இயேசு இருக்கிறாரு, அவர் போகும்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் அணுகாது அப்படி விசுவாசம் இருக்கணும். அப்போ அவர் ஆடை தொட்டது யாருன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. உடனே இந்த ஸ்திரீ முன்னாடி வந்து படிக்கல 3 காரியம் பண்ணாங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து, நீங்க பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழணும். நீங்க மத்த ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது, நடுங்கவும் கூடாது, விழவும் கூடாது. அல்லேலூயா. நீங்க அப்படித்தான் பயந்து நடுங்கி ஆண்டவரே விழுந்துட்டு ஆண்டவரே அப்படி நினைக்கிறீங்க. நீ செய்ய வேண்டிய காரியம் பயப்படுறது கர்த்தருக்கு பயப்படணும், விழ வேண்டியது கர்த்தருடைய பாத்திர விழணும், நடுங்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். இதுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும், நடுங்கணுமே தவிர்த்து பொல்லாத மனிதர்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் ஆலோசனை பிசாசுக்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பல நாட்கள்ல வந்தப்ப பிசாசுக்கு நான் பயப்படல, எதுக்குமே நடுங்கல கலங்கல. ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுறேன், உமக்கு நடுகிறேன், உன் பதத்துல விழுந்து கிடக்குறேன்ப்பா, என்னை எதுவும் அணுகாத ஆண்டவரே அப்படிங்கிற விசுவாசமும் ஒரு தைரியம் தான் இருக்குல்ல. அப்படி அநேக காரியங்களை கடந்து போய் வைக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களை வரணும். கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு நடுங்கணும், கர்த்தருடைய பாதை கடக்கணும். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு ஏற்ற நம்மளுடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை எல்லாத்தையும் கர்த்தர் ஆலோசிச்சுட்டு இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். நம்ம எப்படி வேணா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம், ஆனா முடிவு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கணும், முன்னாடி போய் நின்று கணக்கு கொடுக்கணும். அது நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இனிமையா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், ஆனா முடிவு எப்படி இருக்குங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறத, யாருக்கு நடுங்கிட்டு இருக்கிறோம், யாருக்கு பயந்துட்டு இருக்கிறோம், எங்க விழுந்து கிடக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பணத்துல விழுந்து கிடப்பாங்க, ஒரு சிலர் போதையை விழுந்து கிடப்பாங்க, ஒரு சிலர் சுயத்தை விழுந்து கிடப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உலகபரமான காரியத்தை விழுந்து கிடப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலையில மரணத்தை நோக்கியே போயிட்டு இருக்கு. நீங்க விழுந்து கிடக்க வேண்டியது கர்த்தருடைய பாதம். எத்தனை பேர் அதிகாலை முடிச்சு டெய்லி ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அநேகர் ஆண்டவருக்கு ஆண்டு உணர்த்த, அநேகர் ஆண்டு எழுப்பி விடுறார், எழுப்பி ஜெபிக்க சொல்லி அந்த நேரத்துல ஜெபிக்கிறது கிடையாது. கண்டதையும் யோசிக்கிறது, ராத்திரி 10-12 மணி கண்டதையும் யோசிக்கிறது, அப்புறம் ஆண்டவர் எழுப்பிடும் பொழுது எந்திரிக்காம இருக்கிறது, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பிசாசு உங்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறான், அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறான் ஒரு இடத்துக்கு. நீ நம்ம செய்ய வேண்டிய காரியம் விழுந்து கிடக்கணும். தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கணும். அவன் நடுங்கி பயந்து விழுந்து கர்த்தருடைய பாத்துல போன விழுந்தான். அவருடைய வாழ்க்கைய படிகளே இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். 12 வருஷம் இருந்த பிரச்சனைய ஒரு நிமிடத்துல தொட்ட ஆளை தொட்ட சுகமாயிக்கும். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். நமக்குள்ள ஏன் விசுவாசம் இல்ல? யாரும் எழுதி போமா, யாரும் எழுந்து நின்று ஆண்டவரே அந்த சகோதரியுடைய எண்ணத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவரால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், அவருக்கு முன்னாடி போய் நிக்க எனக்கு திராணி இல்ல, அவருக்கு பின்னாடி போய் அவர் ஆலயமாக தொற்றணும்பா, அது எனக்கு எப்படியாவது என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்கும் என்று ஒரு விசுவாசத்துல பின்பாடி போய் நாடை தொட்டால் அந்நேரமே இந்த உதவி நின்று போய் ஆண்டவரே ஆரோக்கியம் அடைந்து வேதனை நீ சுகமாய் இருந்தாலப்பா. தேவனே அப்படிப்பட்ட ஸ்திரீயோட விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எங்க போச்சு? பிரச்சனை கடன் மரணத்தை கொண்டு போய் வச்சிருமோ, வியாதி மரணத்தை கொண்டு போய் வச்சிருமோ, நெருக்கடி மரணத்தை கொண்டு போய் வச்சிருக்குது.
எல்லாம் வாழ்க்கை தலைகீழா இருக்குது, முடிவு மரணமா இருக்குமோ ஆண்டவரே. மனுஷனுக்கு செம்மையா இருக்கக்கூடிய வழிகளும் உண்டு, முடிவோ மரண வழிகள். தேவப்படுகளே, நீங்க யாரு சமூகத்துல விழுந்து கிடக்குறீங்க, யாருக்கு நீங்க நடுங்குறீங்க, யாருக்கு நீங்க பயப்படுறீங்க? தேவப்படுகளை நீங்க சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஒரு மரணத்தை ஜெயமாய் விளங்கி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில அழுது கண்ணீரெல்லாம் கண்கள் கலங்கி மரணத்துக்கு எதாவது போயிட்டு இருக்குது? ஏன்னா தேவப்படுகளே, நீங்க ஏன் ஆத்மா ஏன் மரணத்தையே விரும்புது? பாபா சோதரம் ஏன் விரும்புது? நமக்குள்ள விசுவாசம் இல்லை, தேவனுடைய பலப்படு சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது இல்லை, அவருக்கு பயப்படுறது இல்லை, அவருக்கு நடுங்கிறது இல்லை. 12 வருஷம் இருந்த பிரச்சனை ஒரு நொடி பொழுதுல மாறி போச்சு. காரணம் ஸ்திரீயோடைய விசுவாசம். வாழ்க்கையில ஏன் இந்த விசுவாசம் இல்லை? வாழ்க்கையில ஏன் அப்படிப்பட்ட தேவன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை? தேவப்படுகளே, ஆவியானவர் ஒரு சிலரை பார்த்து சொல்றாரு, இயேசு சமூகத்தை விழுந்து கடை, அவருக்கு நடுங்கு, அவருடைய பாதத்துல காத்து, அவரை மகிமைப்படுத்து, அவரையே நாடு, அவரையே தேடு. விளம்பரமான காரியங்கள் எல்லாம் வேண்டாண்டவர். அன்றைய உண்மையே நோக்கி பார்க்கிறவங்க, அவரை நோக்கி பார்த்த மோகல் பிரகாசம் அடைந்தன். வாழ்க்கையில பிரகாசம் இல்லையா, சமாதானம் இல்லையா, உயர்வு இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப நம்ம மேல ஏதோ நான் எங்கேயோ பாடமாகி போயிட்டு இருக்கிறேன். யாருக்கும் பயப்பட்டதில்லை. ஆண்டவரே அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது இல்லை. அவருக்கு நான் அவருக்கு நடுக்காம எதுக்கோ நடுங்கி ஓடிட்டு இருக்கிறதா அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு மரணத்துக்கு எதுவான சிந்தனைகள், குழப்பங்கள், பயங்கள், திகில்கள் வருவதற்கு காரணம். தேவைப்படுகிறே, ஆண்டவருக்கு உங்களுக்கு முதலும் கடைசியுமா சொல்லுகிறார், அவருடைய சட்ட நிழலுக்குள்ளா இருப்பீர், ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் சட்ட நிழலை விட்டு விலகி போனீங்கன்னா தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விட்டு அவரு நீங்க விலகினீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். அநேகர் அப்படித்தான் ஆண்டவர் பிடிச்சு வைக்கிறாரு. நீங்க விலகி போறீங்க. பிசாசானவன் அப்படியா தீக்கரையா ஆக்க வேண்டும் பிசாசானவன் விரும்புகிறான். தேவப்படுகளே, அவர் சட்ட நிழலுக்குள்ள வந்துருங்க. உங்களை அவர் மூடி மறைச்சு உங்களை பாதுகாப்பா. உங்களுக்கு வரக்கூடிய ஆக்கினைகளை அவர் சுமந்தார், பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணத்தை ஜெயமாய் விளங்கி நம் மத்தியில இன்னைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, உங்களுடைய விசுவாசம் உயர வேண்டும், அவர் பாதத்துல விழ வேண்டும், அவருக்கு நடுங்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும், அவரையே தேட வேண்டும்.